Taste the Daily. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் விடிய விடிய மழை கொட்டி தீர்த்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் விவசாயிகள் மீண்டும் கலக்கமடைந்துள்ளனர். பெஞ்சல் புயலால் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் மூழ்கிய நிலையில் மீண்டும் மழை பெய்வது விவசாயிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் விடியற்காலையில் பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் உள்ள நகராட்சி துவக்கப்பள்ளி அருகே மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலை மற்றும் பள்ளியில் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மரத்தில் தேனீக்கள் கூடு கட்டியிருந்ததால் சாலையில் செல்வோர் மற்றும் பள்ளி மாணவர்கள் சாலையை கடந்து செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் மரத்தை அறுத்து அப்புறப்படுத்தினர். இதனால் அங்கு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். ஒன்னுபுரம் கிராமத்திலிருந்து விவி தாங்கல் செல்லும் ரயில்வே சுரங்கப்பாதையில் 1 வாரத்திற்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பலரும் தண்டவாளம் மீது ஏறி ஆபத்தான முறையில் செல்கின்றனர். இதனால் தொடர்ச்சியாக சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்காத நிலையை உருவாக்கித் தர வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் சத்துணவு மையங்களில் 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், அனைத்து அரசுத்துறை காலி பணியிடங்களில் சத்துணவு ஊழியர்களுக்கு பணி மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சத்துணவு ஊழியர்கள் பலர் பங்கேற்று தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். உடனடியாக அழைத்து பேசு எங்கள் சங்க நிர்வாகிகளை, மாநில நிர்வாகிகளை உடனடியாக அழைத்து பேசு. திருவள்ளூர் மாவட்டம் அலமேலு மங்காபுரம் ஊராட்சியில் மாசு படர்ந்த குடிநீர் வழங்கப்பட்டதை கண்டித்து பெண்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அலமேலு மங்காபுரம் கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் தெருக்குழாய் மூலம் மாசடைந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் திருத்தணி ஒன்றிய அலுவலக நுழைவு வாயில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசால் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை கூட வழங்க முடியாத அவல நிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தொண்டமநல்லூர் முதல் பாலூர் வரையிலான பழுதடைந்த சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலூர் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் நதியா ஜெகன்ராஜ் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் மாவட்ட ஆட்சியர் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தும் இந்த சாலையானது குண்டும் குழியுமாக இருப்பதால் விவசாயிகள், வாகன ஓட்டிகள் மற்றும் மாணவர்கள் என பலரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் துரிதமாக சாலையை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அரியநாயகிபுரம் ஊராட்சிக்குட்பட்ட 5 கிராம மக்கள் தாமிரபரணி கூட்டு குடிநீர் கிடைக்காமல் அவதியடைந்து வருகின்றனர். காலி குடங்களுடன் வீதிக்கு வந்த அருணாச்சலபுரம் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் 10 நாட்களுக்கு ஒருமுறை தண்ணீர் கிடைப்பதால் குடிநீரை பணம் கொடுத்து வாங்க வேண்டியுள்ளதாக கூறி வேதனை தெரிவித்தனர். மேலும் தங்கள் பகுதியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குண்டும் குழியுமாக உள்ள கிராம சாலையில் பொதுமக்கள் ஆபத்துடன் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கொத்தங்குடி கிராமத்திலிருந்து நெய்வாசல் வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லும் கிராம சாலை மிகவும் மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக இருப்பதால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பெரிதும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் பலனில்லாத நிலையை தொடர்வதாக குற்றம் சாட்டும் கிராம மக்கள் திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்து சாலையை சீரமைக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரத்தில் அடையாள அட்டை வழங்காமலும் சொந்த நாட்டுக்கு அனுப்பாமலும் அலைக்கழிக்கப்படுவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இலங்கை தமிழர் போராட்டத்தில் ஈடுபட்டார். மண்டபம் முகாமில் இலங்கை தமிழருக்கான பதிவு அடையாள அட்டை சலுகைகளின்றி தங்க வைத்துள்ளதாகவும் தனது தாய் தந்தையை பார்க்க இலங்கைக்கு செல்ல முடியவில்லை என்றும் இலங்கை தமிழர் ஜோய் வேதனை தெரிவித்தார். இலங்கைக்கு அனுப்பி வைக்கும்படி பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய ஜோய் இலங்கைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியுள்ளார்.